கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். உபவாச நாட்களிலே லெந்து காலத்திலே எத்தனையோ குடும்பத்திலே இரவு மூலமாக சர்ச்சை போயிட்டு இருப்பீங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 ஆகிய வசனங்களிலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஓமையாக சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இரவு நேரத்திலே இணைந்திருக்கிறீங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். சில குடும்பத்திலே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்க புலம்பிட்டு இருப்பீங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். ஒரு ஓமையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு செய்திக்குள்ள வர்றார். அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கும் போது நம்ம எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கும். நிறைய ஜெப குறிப்பு வந்து கொண்டிருக்கும். சில குடும்பத்திலே 20 வருஷம் முன்பாக என்னை ஏமாத்திட்டாங்க, 30 வருஷம் முன்பாக என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி ரொம்ப வருஷம் முன்னாடி எங்களுடைய சொத்துலாம் போயிட்டு அப்படிம்பாங்க. மனுஷன் மறந்து போயிடுவான். சில குடும்பத்துல ஜெபம் பண்ணிட்டு அவங்களே மறந்து போயிருப்பாங்க. ஆனால் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, எல்லாருக்கும் நியாயம் செய்வார். புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வளர்ச்சி எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இன்னைக்குள்ள செய்தியில அந்த விதவை ஓயாமல் தொந்தரவு செய்தால் என்று எழுதப்பட்டிருக்கு. ஓயாமல். நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெபம் பரலோகத்தை தட்டி கொண்டே இருக்கணும். ஒருவேளை கணவர் மதுபான அடிமையில இருக்கிறாரு, பாவ அடிமையில இருக்கிறாரு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தவறான சில பாவ பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னா பரலோகத்தை தட்டி கொண்டே இருக்கணும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து, நீடிய பொறுமை, ரொம்ப பொறுமையா இருப்பார், ரொம்ப பொறுமையா இருப்பார். நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு
நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நம்முடைய தேவன் நியாயம் செய்கிற தேவன். நம்ம வாழ்க்கையில அநியாயம் நடந்துட்டு, அக்கிரமம் ஏதாவது அநியாயம் நடந்துட்டு அப்படின்னா கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். எதிராளியை பார்த்துட்டே இருப்பார். அந்த எதிராளி மனம் திரும்பி, ஐயோ நான் இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேனே, ஐயோ அப்படின்னு சொல்லி மனம் திரும்பிட்டான் அப்படின்னா விட்டுருவாரு. மனம் திரும்பாத பட்சத்திலே தேவன் நியாயம் செய்வார். இரவு நேரத்திலே சில குடும்பத்திலே, நான் 40 நாள் உபவாசத்தோடு இருக்கிறேன், எனக்கு நியாயம் வேணும், என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டும் கூட சில குடும்பத்திலே உபவாசத்தோடு இருப்பாங்க. தேவன் எல்லாருக்கும் நியாயம் செய்வார். எல்லாருக்கும் நியாயம் செய்வார். அதுல ஒரு முக்கியமான ஒரு வேர்டு, நியாயம் செய்வார். யார் யாருக்கு என்னென்ன நியாயம் செய்யணுமோ எல்லா குடும்பத்துக்கும் நியாயம் செய்வார். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஜெபிக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், ஏன்னா சில குடும்பத்திலே நான் பல மாசமா ஜெபிக்கிறேன், வருஷமா ஜெபிக்கிறேன் அப்படின்னு நம்ம இதயத்துக்குள்ள நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். முதல்ல நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கணும். தேவனுடைய கரத்திலே அடங்கி இருக்கணும். சில குடும்பத்திலே என்ன நடக்கு அப்படின்னா, ஜெபிக்கிற பிள்ளைகள் தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான், நீடிய பொறுமை இருக்காது. அதனால ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீடிய பொறுமை வேணும். ஆவிக்குரிய 9 கனிகளிலே ஒரு கனி நீடிய பொறுமை. இரவும் பகலும் பரலோகத்தை தட்டி கொண்டிருக்கிறீங்களா? நமக்கு நீடிய பொறுமையும் வேணும். ஏன்னா நம்முடைய தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நீடிய பொறுமையா இருந்துதான் நியாயம் செய்கிறார். அப்ப இன்னைக்கு செய்தியில ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இரவும் பகலும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா இருக்கணும். தேவன் நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளும் நீடிய பொறுமையோடு இருக்கணும். அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். எந்த குடும்பத்திலே நான் நீண்ட நாட்களாக, நீண்ட மாதமாக, நீண்ட வருஷமாக நான் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தால், தேவன் நியாயம் செய்வார். நீடிய பொறுமையோடு இருப்பார். எதிராளி மனம் திரும்பி தாழ்த்திட்டான் அப்படின்னாலே தேவன் எல்லாவற்றையும் பார்த்துதான் நியாயம் செய்வார். சில குடும்பத்திலே வசனத்தின் மேலே வாஞ்சை இல்லை, வசனத்தின்படி வாழ்க்கை இல்லை, வசனத்தின்படி நம்முடைய எல்லாமே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் அருமையா இருக்கும். 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். 2014, அதுக்கப்புறம் 2015. 2015 நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது
என் வாழ்க்கையில உள்ள அந்த ஒரு மனமாற்றத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் விக்கிரகத்துக்கு, அப்புறம் மாந்திரீகம், அதுக்கப்புறம் மனுஷனை நம்பி, அதுக்கப்புறம் வியாபாரத்தில் இருக்கும்போது என்னோட நம்பிக்கை ஒரு எலுமிச்சப்பழம். ஒரு கிளாஸ்ல தண்ணி போட்டு அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு எலுமிச்சப்பழம் வச்சிருப்பாங்க. அப்புறம் கடையில் கத்தாழை தொங்க விட்டுருப்பேன். எங்கள் அப்பா இறந்து போன ஃபோட்டோவை மாட்டி வச்சுருந்தேன். மெழுகுத்திரி பற்ற வைப்பேன். இப்படி நம்பிக்கை ஃபுல்லாகவே யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நம்பிடுவேன். இப்படி நிறைய சொல்லலாம். விக்கிரகத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுருக்கேன். கல்லாப்பட்டியில் வத்தல், அப்புறம் மஞ்சள், அப்புறம் பூவு, எலுமிச்சப்பழம், என்னெல்லாம் வைக்கணுமோ எல்லாம் வச்சு என் வாழ்க்கையில் விக்கிரகத்துக்கு, மனுஷனுக்கு, மனுஷனுடைய அந்த உலக வழிபாடுகளுக்கு அடிமையாக வாழ்ந்த ஒரு நபர். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். பைபிளில் எங்கே எடுத்து வாசித்து பார்த்தாலும் பரிசுத்த ஆவியானவர் என் கூட இடைபடுறாரு. அதுக்கப்புறம் முழுசாக மனம் திரும்ப ஆரம்பித்தேன். எப்பமெல்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறனோ அந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, என்கிட்ட எங்கெல்லாம் இன்னும் குறைகள் இருக்கு, நான் எப்படி மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவரே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். சில குடும்பத்தில் நீங்களாம் புதுசாக இணைந்திருப்பீங்க. நான் பேசுகிற நிறைய காரியங்கள் பிரயோஜனமாக இருக்கும். நான் ஒரு வியாபாரி. வியாபாரத்திலிருந்து முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அழைத்தார். ஆனால் ஊழியத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மட்டும்தான் தேவனுடைய ஊழியத்தில் நிலை நிற்க முடியும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வேறு பிரித்து ஆவியானவர் வழி நடத்தும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. உலகத்தில் உள்ள எத்தனை பாவ காரியங்கள் இருக்கு. தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் உலகத்தை நேசிக்க மாட்டாங்க. முக்கியமான சப்ஜெக்டை பேசிட்டு இருக்கேன், கரெக்டா கவனிங்க. தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் உலகத்தை நேசிக்க மாட்டாங்க. உலகத்தை நேசிக்க மாட்டாங்க. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்த பிள்ளைகள் உலகத்துல எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் இருக்க மாட்டாங்க. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறாங்க. மாயான உலகம்ப்பா. என் வாழ்க்கையில நான் நிறைய பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லாம் அழிஞ்சு போயிடும். சரீரம் மண்ணுக்கு போகுது, ஆவி தன்னை தந்த தேவன்கிட்ட போகுது, ஆத்துமா இளைப்பாற போகுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சோட்டு முதல்ல மண்ணள்ளி போடுவாங்க, ரெண்டாவது மண்ணள்ளி போடுவாங்க, மூணாவது முடிச்சிருவாங்க. அவ்வளோதான். இதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நமக்கு எவ்வளவு நீடிய பொறுமை வேணும். ஒரே வாழ்க்கை, அந்த ஒரே வாழ்க்கை இயேசுக்காக இருக்கணும். இந்த மாசம் நமக்கு என்ன தெரியுமா வேணும்? இரவும் போலமா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். நீடிய பொறுமையோடு இருந்து ஜெபிக்கணும். கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருந்து ஜெபிக்கணும். தேவன் நியாயம் செய்வார். நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறோமா? ஒரு பலனுள்ள ஆவியை கேட்டு வாங்குங்க. ஜெப அபிஷேகத்தை கேட்டு வாங்குங்க. எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறுங்க. நமக்கு கர்த்தர் மட்டும்தான். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. இரவனத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவும் போலும் கூப்பிடுவர்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் எங்களுக்கு எந்தெந்த காரியத்திலே எங்கள்கிட்ட குறை இருக்கோ அந்த குறையை நீக்கி போட்டுருங்க. எப்பொழுதும்
சோர்ந்து போகாமல் ஜெபிக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு ஜெப அபிஷேகம் ஊற்றுங்க. எத்தனையோ குடும்பத்திலே சோர்வை நீக்கி போட்டுருங்க. கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும், எல்லா பிரச்சனையும் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சில குடும்பத்திலே இருதயம் ஃபுல்லா வேதனை, துக்கம், யார்கிட்ட போய் சொல்ல தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இணைந்திருக்காங்க. கர்த்தர் வழி நடத்துங்க, கர்த்தர் வழி நடத்துங்க. வெளியில போயிட்டு இருந்தாங்கப்பா, எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்திடும். எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க, கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இன்னும் மற்ற எக்ஸாமுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்காங்க, கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல உபத்திரத்தோடு இருக்காங்களோ உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. பலவீனத்தை நீக்கி போடுங்க. நைட் நேரத்தில் செல்ஃபோன்லேயோ தேவையில்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ தேவையில்ல மதுபான அடிமையோ விபச்சார அடிமையோ தேவையில்லாமல் சண்டையோ தேவையில்லாத குழப்பங்களோ நைட் நேரத்தில் எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கும் இந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பிரசன்னத்தினால மூடுங்க, உம்முடைய கிருபினால் நிரப்புங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வாங்கப்பா, எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா. எங்க குடும்பத்தில் நீங்க தலைவரா இருக்கணும். உங்க கரத்திலே தேவன் அருளி அப்பம் மனுஷன் உள்ள எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசிரியங்க பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. தாகத்தோடு இருக்காங்க, தேவ ஆவியினால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குழந்தை பாக்கியமாக அப்பா நிறைய குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியத்து கிருபைக்காக நன்றி. டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு இருக்கு, திருமண வயசு தாண்டுது. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் என்னென்ன தடைகள் இருக்கோ தடைகளை நீக்கி போட்டுருங்க. கடன் பிரச்சனை, இஎம்ஐ, நகை கடன், இன்னுமாக அப்பா குழுக்குள்ள பணம், மாச வாடகை, கடை வாடகை, இந்த மாசத்தினுடைய தேவைகள், ஃபைனான்ஸில் கொடுக்க வேண்டிய பணம், தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கினா கொடுக்க வேண்டிய பணம், இது எல்லாமே உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் கடன் வாங்கினாங்களோ அந்த பாவத்தை கர்த்தர் மன்னித்து இந்த மாசத்துல உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் அடையாளம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்துல தனிமையிலே பலவிதமான எண்ணங்களோடு சிந்தனையோடு போராடிற அந்த எல்லா சத்துரும் கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்துக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். உபவாசத்தோடு இருக்காங்க, அவங்களுடைய உபவாச நாட்களை ஆசீர்வதித்தாங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணும், தேசத்துக்குள்ள எழுப்புதல் வரணும்ப்பா. எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். அப்பா, விசேஷமா நீடிய பொறுமையுள்ள தேவன், உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளையாக நாங்க வாழணும்ப்பா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. கல்வாரி அன்பினால நிரப்புங்க. உம்முடைய காயப்பட்ட கரம் அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் தொடட்டும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளை சந்திங்க. நாளைக்குள்ள காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த மாசத்துள்ள காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாகத்தோடு இருக்காங்களோ கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேவைகள் உண்டு, எல்லா தேவைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். அதிகாலவில்லை உம்முடைய பாதவில்லை கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்பமான தூக்கம் தாங்க உம்முடைய கரத்துல அப்படிடும். வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு தந்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். துதிகான மகிமெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நைட் நேரத்தில் சீக்கிரமா படுத்துங்க. கர்த்தர் கூட இருப்பார். தேவனர்கள் எப்போ மினிஷனுக்காக ஜபித்துவங்கள் தனி ஜபத்திலே மறக்காதுங்க. 9363064182 நம்பர் உண்டால்
நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.